ஹாய். நெத்தியில நெறைய சுருக்கம் கோடு கோடா தெரியுது. இல்லன்னா வந்து கண் இருக்கிற ஏரியால ரொம்ப கோடு தெரியுது. சிக்ஸ் எல்லாம் வந்து சுருக்கு சுருக்கமா தொங்கி போன மாரி இருக்கு. லிப்ஸ் இருக்கிற ஏரியால ஸ்மைல் லைன்ஸோ இல்லன்னா வந்து அந்த இடத்துல இருக்கிற சுருக்கம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு 25 வயசு மேல இருந்தே வந்து ஏஜிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். நெறையா பேருக்கு இது லேட்டா இருக்கும். நெறையா பேருக்கு இது சீக்கிரமாவும் இருக்கு. ஸோ இதுக்கு நெறைய ரீசன் இருக்கு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப வெயில்ல போவாங்க. சில பேருக்கு வெயிட் கெயின் ஆனாலும், வெயிட் லாஸ் ஆனாலும் இந்த முக சுருக்கம் வந்து வரும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்தியான டயட் எடுக்க மாட்டாங்க. ஹை சுகர் டயட் எடுக்கும்போது இந்த மாதிரியான சுருக்கங்கள் வந்து நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன். நிறையா பேர் தண்ணியே ஒழுங்காக குடிக்க மாட்டாங்க. தண்ணி இல்லைனா கூட நம்ம உடம்புல இந்த டீஹைட்ரேஷனால் தோலில் சுருக்கங்கள் வந்து நிறையா வர ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனால வரும். ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ்னால் நம்ம தூங்காமல் ஒழுங்காக நம்ம ஹெல்த்தை பார்த்துக்காம இருக்கும்போது அதுலேயே வந்து சீக்கிரமாக இந்த சுருக்கங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த சுருக்கம் எப்படி வந்தாலும் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஏஜிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் தவிர முழுசாக யாராலையுமே வந்து நிறுத்த முடியாது. ஸோ அதை வந்து டிலே பண்ணலாம். ஸோ அது மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ அதை எப்படி டிலே பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளி ஜெஷிலேருந்து நான் உங்கள் ஜெஷி. ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். உங்களோட ஏஜ் எதுவாக இருந்தாலும் சரி 35, 40, 55, 60 இந்த மாதிரி ஏஜிங் ஆகிற ஸ்கின்னு தெரிஞ்சதுனாவே இந்த ரொட்டீனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பயப்படாமல். இதில் சிம்பிளான விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்கள் ஸ்கின்னுக்கு தேவையான மாய்ஸ்சரைசரையும் ஃபேஸ் வாஷையும் நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சியில் இருக்கீங்க, பிரெஸ்ட் ஃபீடிங்கில் இருக்கீங்க, இல்லை ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ரொட்டீன். அதேமாதிரி உங்கள் ஏஜ் வந்து பிலோ 25 இருந்ததுன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. 18+ இருக்கேன், 20+ இருக்கேன், 25 இருக்கேன், நான் யூஸ் பண்ணாமல் தயவு செஞ்சு நோ நோ நோ. ஒன்லி 30 அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ரொம்ப சின்ன ஏஜ்லேயே இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கர் சீரம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏஜ் ஆகும்போது சப்போஸ் இந்த ரெட்டினால நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து ரியாக்டே பண்ணாது. அதனால தான் ஏஜிங் ப்ரிவென்ட் பண்ணுற டைமில் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது வந்து டெர்மாகோவோட 2% சாலிசிலிக் ஆசிட் 2% நயாசினமேட் இருக்கிற ஒரு ஃபேஸ் வாஷ். ஸோ உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப ஆக்டிவ் ஆக்னி எல்லாம் இருக்குது, ரொம்ப கட்டியாக ஹார்மோனல் ஆக்னி எல்லாம் வருது, இல்லை புதுசாக ஆக்னி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா வந்து இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இதை வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து நான் ப்ரொமோஷன்லாம் பண்ணுறேன்னு. ஸோ எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. ஸோ இப்படி தான் இருக்கும், பார்க்கறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் பண்ணணும். ஸோ உங்களோட ஸ்கின் வந்து இந்த மாதிரி ஆக்னி ப்ரோனாக இருக்குனாவே நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரையோ ஆயிலோ எதுவாக இருந்தாலும் ஆக்னி ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்குது, கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்பலாம் வந்து நுரை வராது. ரொம்ப உங்கள் ஸ்கின்னை ட்ரையும் பண்ணாது. அதுக்குன்னு 4, 5 தடவைலாம் ஒரு நாளைக்கு வாஷ் பண்ணாதீங்க. மினிமம் இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் எல்லாம் 2 தடவைக்கு மேலே யூஸே பண்ணாதீங்க ஒரு டே டைமில். ஏன்னா வந்து இது ரொம்ப நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்கின் ட்ரைனஸ் ஆகும். அந்த ட்ரைனஸ்னாலேயே சில பேருக்கு ஆக்னி வந்து வரும். ஸோ இல்லைனா ஒரே ஒரு டைம் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு டைம் வேறு ஏதாவது ஃபேஸ் வாஷ் பிடிச்சதுன்னா அது யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது எனக்கே வந்து ட்ரை ஆச்சு. ஏன்னா என்னோட ஸ்கின்னே வந்து ட்ரை சென்சிட்டிவ் ஆக்னி ப்ரோன் ஸ்கின். ஸோ எனக்கே இது வந்து ட்ரை ஆச்சு, ரொம்ப ஆச்சு. பட் ஆனால் வந்து நான் மாய்ஸ்சரைசர் கரெக்டாக சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அது ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுக்கல. சப்போஸ் உங்களுக்கெல்லாம் வந்து ஆயிலி ஸ்கின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மல் ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. சப்போஸ் இந்த மாதிரி ட்ரை ஸ்கின்னில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப ட்ரைனஸ் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு ட்ராப் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும், நல்லா சூப்பராக வந்து உங்கள் ஃபேஸை க்ளீன் பண்ணிவிடும், ஆயிலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும், சீபமெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ ஆக்டிவ் ஆக்னி இருந்ததுனாலும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும், புதுசாக வர ஆக்னியும் கண்ட்ரோல் பண்ணிவிடும். ஸோ நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ பாருங்கள், ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. ஃபேஸை ட்ரை பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் இந்த ரெட்டினாலுக்கு பிகினர்னால் கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கொஞ்சமாக வந்து உங்களோட ரெகுலர் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கோங்க. நான் வந்து விஷ்கேரோட தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த விஷ்கேர் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து ட்ரை ஸ்கின் தான், எனக்குமே வந்து ரொம்ப நல்லா சூட் ஆகுது. எக்ஸஸ் ஆயிலெலாம் இல்லாமல் ஒரு வாட்டரியாக இருக்கும், டிரான்ஸ்பரண்டான ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ நம்மளுக்கு வந்து போட்ட ஒரு ஹெவி ஃபீலே இருக்காது. ஒரு வேளை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எதாவது மாய்ஸ்சரைசர் தேடினீங்கன்னா இந்த விஷ்கேரோட இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் நிறையா நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். பட் ஆனால் வந்து மாய்ஸ்சரைசர் இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக நல்லா இருக்குது.
ஒரு லேயர் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெட்டினால் யூஸ் பண்ணலாம். ஏன்னா சில பேருக்கு டேரெக்டாக ரெட்டினால் அப்ளை பண்ணும்போது டக்குன்னு வந்து ரெட்னஸ் ஆகும், இச்சிங் ஆகும், இரிட்டேஷன், அந்த அடுத்தடுத்த ஆக்னி பர்ஜிங்லாம் நிறையா நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகிற ஸ்கின்னுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஃபாக்ஸ் ஸ்டைலோடது வந்து சூப்பராக செட் ஆகிடுச்சுன்னு சொன்னீங்க. சில பேருக்கு செட் ஆகலைன்னு ஸோ அவங்க வந்து கம்ப்ளீட்டாக இந்த பிகினர் ஃப்ரெண்ட்லியில் இருக்கிற ரீஈக்குவலோட 0.1 ரெட்டினால் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக பிகினர் ஃப்ரெண்ட்லி. ஸோ இது வந்து க்ரீம் பேஸில் இருக்கும். இவ்வளோ மட்டும் போதும், ஒரு பட்டாணி சைஸ். ஸோ இதை எடுத்துட்டு எப்பயுமே வந்து இந்த மாதிரி சீரமெல்லாம் நைட் நேரத்தில் யூஸ் பண்ணுங்கள், டே டைமில் இல்லை. டே டைமில் ஒன்லி மாய்ஸ்சரைசர் மட்டும் போதும். ஸோ நைட் நேரத்தில் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு எப்படி சூட் ஆகும்னு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நாள் வந்து இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாமல் டேரெக்டாக இந்த ரெட்டினால் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். செட் ஆகலைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தடுத்த டைமில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ரெட்டினால் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ரீஈக்குவல் வந்து கம்ப்ளீட்டாக பிகினர் ஃப்ரெண்ட்லிங்கிறனால பயப்படவே தேவையில்லை. நம்ம ஸ்கின்னை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ட்ராங்கரான ரெட்டினால் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும். ரெட்டினால் அப்ளை பண்ணி ஒரு நிமிஷம் கேப் விட்டுடுங்க. ஏன்னா அது வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளார நல்லா அப்சர்வ் ஆகணும். ஸோ இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே நிறைய பேர் விட்டுடுவீங்க. அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. எப்போயுமே சீரம் போட்டதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போடணும். ஸோ அகைன் சேம் மாய்ஸ்சரைசர் லைட்டாக எடுத்துகிட்டு இவ்வளோ எடுத்திருக்கேன். திரும்ப நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா வந்து நம்மளோட சீரம் வந்து ஆக்சிடைஸ் ஆகாமல் அது ஸ்கின்குள்ளே பெனிட்ரேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ரெட்டினால் நாட் ஒன்லி உங்கள் ஸ்கின்னை வந்து சாகிங்னஸ்ஸை இல்லை ஃபைன் லைன்ஸை ட்ரீட் பண்ணுறதோடு இல்லாமல் உங்கள் ஸ்கின்னில் அந்த அடல்ட் ஆக்னி, மார்க்ஸு, அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன் இருக்குது, அது ஸ்கார்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து இந்த ரெட்டினால் வந்து உங்களுக்கு ட்ரீட் பண்ணும். ஸோ ஆனால் மெயினாக வந்து இந்த ரெட்டினால் நம்மளோட முக சுருக்கத்துக்கு, ஃபைன் லைன்ஸ்க்கு, விரிங்கிள்ஸ்க்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. பட் இன்டெரக்டாக இது நிறையா விஷயத்தை வந்து நம்மளுக்கு இன்டெரக்டாக வந்து கிளியர் பண்ணி கொடுக்குது. ஸோ ரொம்ப 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 நல்ல இன்க்ரீடியன்ட். பட் ஆனால் இதை சூட் பண்ண வைக்கிறது தான் ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். நிறையா பேருக்கு செட் ஆகாது, நிறையா பேருக்கு இது செட்டும் ஆகும். ஸோ நிறையா பேருக்கு செட் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிகினர் ஃப்ரெண்ட்லியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்னில் செட் ஆகிடுச்சுன்னா ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ரேஞ்சை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 0.15% இருக்கிற ரெட்டினால், இது வந்து 0.1%. இதை விட இது 15 டைம்ஸ் ஹையர். ஸோ இது உங்களுக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லியில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கரான ரெட்டினால் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்கின்னை வந்து ப்ரிப் பண்ணி கொடுக்கும். ஒரு மாதம் 2 மாதம் இல்லைனா இந்த டியூப் தீர்ற வரைக்குமே வந்து நீங்கள் இதே ரெட்டினாலை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பை வந்து இதை வாங்கலாம். ஸோ இந்த ரெட்டினால் வந்து அதே மாதிரி வாரத்துக்கு 2 இல்லை 3 நாள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு மேலே யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. டே டைமில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களோட சன்ஸ்க்ரீனை மறக்கவே மறக்காது. ஸோ இது வந்து விஷ்கேரோட ஆயில் பேலன்சிங் சன்ஸ்க்ரீன். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் காம்பினேஷன் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும், ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலுமே கூட இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் சூப்பராக செட் ஆகுது. ஏன்னா நானும் இந்த சன்ஸ்க்ரீனை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்கிட்ட நிறைய சன்ஸ்க்ரீன், நிறைய மாய்ஸ்சரைசர்லாம் இருக்குது. பட் நான் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து மாற்றிப்பேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி செட் ஆச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ இல்லை எனக்கு அந்த மாதிரியெல்லாம் செட் ஆகாதுன்னா ஒரே ப்ராடக்ட்ஸே எப்போயுமே வந்து யூஸ் பண்ணலாம். அதில் தப்பே கிடையாது. நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களும் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ எனக்கு வந்து ஒவ்வொரு பீரியடில் ஏற்ற மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் பாக்டீரியல் ஆக்னி இருக்கும், ஃபங்கல் ஆக்னி இருக்கும், சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ரொம்ப கிளியராக இருக்கும், சம்டைம்ஸ் ரொம்ப ரொம்ப டேமேஜாக இருக்கும். ஸோ இதுக்கு நிறைய ரீசன் இருக்குது, நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி ரெட்டினால் பேஸில் டவுட் இல்லைனா ஸ்கின் கேர் பேஸில் டவுட் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நீங்களும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு அமேசிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.